إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا تقبل دعاء எங்கள் இறைவா எங்கள் பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லவ் அன்னகும் குந்தும் தத்லூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, நீங்கள் அல்லாஹ்வின் மீது முறையான முறையில் தவக்கல் வைத்தால், நீங்கள் அல்லாஹ்வின் மீது முறையாக தவக்கல் நீங்கள் வைத்தால், அதாவது நம்பிக்கை நீங்கள் முழுமையாக வைத்தால், பறவைகளுடைய தேவைகளை அல்லாஹ் எப்படி நிறைவேற்றுகின்றானோ அது போன்று உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். பறவைகள் காலையில் வயிறு ஒட்டி செல்கின்றது, மாலையில் திரும்பும் பொழுது அது வயிறு நிரம்பி திரும்புகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை ஹஸரத்னா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். திருமிதியில இந்த ஹதீஸ் இடம்பெறும். அப்போ நம்முடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் வரும் பொழுது அல்லாஹ் அதை நிறைவேற்றணும், அந்த சிரமத்திலிருந்து நம்மை நீக்கணும், நமக்கான தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கணும். அது பொருளாதார தேவையாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியான தேவைகளாக இருக்கலாம், அல்லது உடல் ரீதியான ஆரோக்கியமான தேவையாக இருக்கலாம். எந்த தேவையா இருந்தாலும் அது அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கணுங்கிறதுல நமக்கு ரொம்ப ஆசை இருக்கும். அப்படிமா அது போன்ற அல்லாஹ் அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்கணும்னா உங்களுடைய தவக்கல், உங்களுடைய நம்பிக்கை நீங்க முழுமையாக அல்லாஹ் மீது வைக்க வேண்டும். அப்படி முழுமையாக எந்த அடியான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றானோ அந்த அடியானுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அந்த அடியான் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளையும் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்போ அல்லாஹ் முறையாக நாட்டம் கொள்வது அதான் அல்லாஹ் விரும்புறான். ஒரு அடியான் இடத்துல அல்லாஹ் எதை விரும்புறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹுவை முழுமையாக நாடுவது. அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. என்னுடைய இறைவன் எனக்காக வேண்டி கொடுப்பான், என்னுடைய இறைவன் எனக்கு கொடுப்பான் என்று முறையாக அல்லாஹுவை நாடுவது, முழுமையாக நம்பிக்கை கொள்வது. கொடுப்பதுல அல்லாஹுவை தவிர வேறு யாருமே சிறந்தவர் கிடையாது. கொடுப்பதுல அல்லாஹுவை தவிர சிறந்தவர் யாரும் கிடையாது. ஆனால் அதை அல்லாஹ்விடத்திலிருந்து முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் தவக்குலிஹி, தவக்கல் நம்ம இடத்துல முழுமையாக இருக்க வேண்டும். யார் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ, அல்லாஹ்வை முழுமையாக நம்புகின்றாரோ, அல்லாஹ் மீது முறையாக நாட்டம் கொள்கின்றாரோ அவருடைய தேவைகளையும் அவருடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் மீது முழுமையாக தவக்கல் வைக்கக்கூடிய அந்த ஈமானை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமா இருக்குது, அந்த வார்த்தை இருக்குது, அது ஆக உயர்ந்தது. அது ஆக உயர்ந்தது. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாக ஒரு அடியான் எப்பொழுதெல்லாம் சொல்லுகின்றானோ அப்பொழுதெல்லாம் அவன் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்புல இருக்கிறாரு. அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை, அந்த திக்ரை ஒரு அடியான் அதிகமாக ஓதும் போதெல்லாம் அந்த அடியானுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான். அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ரை ஒரு அடியான் அதிகமாக ஓதும் போதெல்லாம் அது அவனுடைய பிரார்த்தனைகள் அதை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மரணமும் கடுமையான வியாதிகளும் இதெல்லாம் உங்களுக்கு வருவதற்கு முன்னாடி, ஏன்னா இந்த மரணம் வந்துவிட்டாலோ அல்லது கடுமையான நோயினால் பாதிக்கப்படக்கூடிய வியாதிகள் வந்துவிட்டாலோ இதனுடைய காரணத்தினால் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது தடை ஏற்படும். எனவே அதிகமாக நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஸரத்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். வியாதி ஒருபோதும் வந்துவிடக்கூடாது எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். மரணம் எப்போது வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அதுக்கு முன்
அதற்கு முன்னதாக கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த திக்ரையே செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னால் அதிகமாக நாம ஓதணும்னு சொன்னா அது இதை ஓதுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம எவ்வளவோ திக்ரு செய்கிறோம், அந்த திக்ருகள்ல பெருமானார் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம்தான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ். எந்த அளவிற்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற இந்த கலிமாவை அதிகமாக திக்ராக நாம் ஓதுகின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய உதவியும் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இது மூன்றாவது, லா இலாஹா இல்லல்லாஹு காலிசன் மின் கிபல நஃப்ஸிஹி. எவர் மன தூய்மையுடன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்வாரோ, ஏன்னா அல்லாஹ் எதை செஞ்சாலும் அல்லாஹ் அதில் மன தூய்மையை தான் எதிர்பார்க்கலாம். மன தூய்மை இல்லாமல் எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. 2 ரக்காத் தொழுகையாக இருக்கட்டும், அல்லது ஒரு 5 நிமிடங்கள் ஓதக்கூடிய திக்ராக இருக்கட்டும், அல்லது குர்ஆனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுல மன தூய்மை இல்லை அப்படின்னு சொன்னா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் ஒருவருக்கு செய்யக்கூடிய உதவியில கூட மன தூய்மையோடு செய்யணும். பல இடங்கள்ல அல்லாஹ் அதை பத்தி பேசுறான். நீங்கள் மன தூய்மையோடு இருந்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னா மனம் யாருடைய உள்ளங்கள் தூய்மையாக இருக்குதோ அந்த உள்ளங்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருடைய உள்ளம் தூய்மையாக இல்லையோ, கெட்ட எண்ணமாக, கெடுதல் நினைக்கக்கூடிய ஒரு மனமாக, அடுத்தவர்களை நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு எண்ணமாக, ஒரு மனமாக இருக்குதோ அது ஷைத்தானுடையதாக மாறிடுது. யாருடைய உள்ளம் தூய்மையானதாக, நல்லதாக, நேர்மையானதாக, உண்மையாக இருக்குதோ அது அல்லாஹ்விற்கு சொந்தமாய். அப்போ லா இலாஹா இல்லல்லாஹு காலிசன் மின் கிபல நஃப்ஸிஹி, லா இலாஹா இல்லல்லாஹு காலிசன், எவர் மன தூய்மையுடன் இதை சொல்லுவாரோ, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்லுவாரோ அவர்தான் நாளை மறுமை நாளையில என்னுடைய சிபாரிசை பெற்றுக்கொண்டு, என்னுடைய சிபாரிசை கொண்டு நற்பாக்கியம் பெற்றவராக ஆவார் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரில அந்த ஹதீஸ் இடம்பெறும். இப்போ நாளை மறுமை நாளையில அல்லாஹ்வினுடைய தூதருடைய சிபாரிசு கிடைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. யாருக்கு அவங்க சிபாரிசு செஞ்சிட்டாங்களோ அவருடைய அந்த மறுமையினுடைய வாழ்க்கை சிறந்ததாக போயிடும். யாருக்கு அவங்க சிபாரிசு செய்யலையோ, பெருமானாருடைய சிபாரிசு யாருக்கு கிடைக்கலையோ அவர் என்ன செஞ்சிடுவார், மறுமையினுடைய வாழ்க்கை அவருக்கு இழிவடைந்த நிலையில போயிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சிபாரிசை நாளை மறுமையில பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரும் கொண்ட ஒரு ஒரு ஆயுதம், பெரும் கொண்ட ஒரு துஆதான், ஒரு கலிமா, ஒரு திக்ரு தான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ். அதை ஓதும் பொழுது மன தூய்மையோடு ஓதினால் மறுமை நாளையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசை அது பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமலாக அது இருக்குது. மன தூய்மையும், தூய்மையான குணமும், தூய்மையான எண்ணமும், மனதில் எந்த விதமான அழுக்குகளும் இல்லாமல் மன தூய்மையோடு இருந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவியை பெறுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. கடுமையான நெருக்கடிகள் நிறைந்த நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்வான். அந்த உதவியை ஒரு அடியான் பெற்றுக்கொண்டால் அது அவனுக்கு பெரும் கொண்ட ஒரு பாக்கியம். அதே போன்று நாளை மறுமை நாளையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு கிடைப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்படி அவர்களுடைய சிபாரிசு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தால் எப்படி இந்த உலக வாழ்க்கையில சிறந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமோ அதே போன்று மறுமையில் பெருமானாருடைய சிபாரிசு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த மறுமை வாழ்க்கை உயர்ந்ததாக, கண்ணியம் உள்ளதாக நமக்கு அது மாறிவிடும். எல்லாம் வல்ல இறைவன் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய துஆக்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக. நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் மன தூய்மை உள்ள உள்ளங்களாக ஆக்கி வைப்பானாக. லா இலாஹா இல்லல்லாஹ் என்கின்ற இந்த கலிமாவை, திக்ரை அதிகமாக ஓதக்கூடிய ஒரு நற்வாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்குவானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி